ஒண்ணு பண்ணுங்க. முதல்ல உங்க உங்க மாவட்டத்துல இருக்க சங்கங்களை முதல்ல கலைச்சு விடுங்க. சங்கம் நமக்கு தேவையே கிடையாது. பாருங்க, அவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறவங்களே 2 சங்கம் தான் வச்சிருக்காங்க. நமக்கு 15 சங்கத்துக்கு மேல இருக்கு. எதுக்கு இத்தனை சங்கம்? எதுக்கு முதல்ல எல்லாம் நீங்க சந்தா தரீங்க? இஷ்டத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு கூப்பிடுறது. நீங்க பாருங்க, டிசம்பர்ல ஒரு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, செப்டம்பர்ல ஒரு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, உடனே ஜனவரி ஒரு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுறீங்க, எல்லாரும் வந்துகிட்டே இருக்கணுமா அலக்கழிச்சுட்டு? இதுல வராதவங்களை வேற அப்படி அப்படி வந்து சபிக்கிறது, சாபமா விடுறது. இப்ப என்னத்தை சம்பாதிச்சீங்க எல்லாரும் சாபம் விட்டுட்டு? டீச்சர்ஸ்க்கு புரியுறது இல்ல, நம்ம ஏன் போகணும், எதுக்கு போகணும், ஒண்ணு புரியுறது இல்ல. அரசாங்கம் ஒண்ணு முடிவு பண்ணிருச்சுன்னா அது நமக்கு தராது. அவன் என்ன சொல்றானோ அதுதான். இதுக்கு எதுக்கு போட்டு எல்லாரும் இவ்வளவு அலக்களிக்கிறீங்க? போன ஸ்டேக்கு கூப்பிட்டீங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். இந்த ஸ்டேக்கு கூப்பிட்டீங்க, ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்துட்டார். இந்த சாவுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்களா? அவங்க வீட்டு சாபத்தெல்லாம் வாங்கி கொட்டிக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு பொட்டி வேணும்னா நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க. எதுக்காக பார்ட் டைம் டீச்சர்ஸ அலக்களிக்கிறீங்க நீங்க? என் கேள்வி இதுதான். நான் 8 வருஷமா இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக பார்ட் டைம் டீச்சர்ஸ நீங்க அலக்களிக்கிறீங்க? அவங்க வந்து உங்களை நம்பி வராங்க. ஏதோ பாரு, போனா போராட்டம் பண்ணா நம்ம கண்டிப்பா இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க, பர்மனன்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. நீங்க ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாம் ஆள் கிடையாது. படிச்சிருக்கீங்க எல்லாரும், தயவு செஞ்சு சிந்திங்க. யாரு பின்னாடி போறோம், யாரு போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கா, யாரு பின்னாடி போகணும்னு. இது வரைக்கும் ஃபெயிலியரான, போராட்டம் பண்ணி ஃபெயிலியரான யார் பக்கத்துலயும் நீங்க நிக்காதீங்க. முதல்ல இந்த வயசானவங்களை யாரையுமே உங்க அசோசியேஷன் லீடரா நீங்க வைக்காதீங்க. யாருக்கெல்லாம் 5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும், நீங்க எல்லாம் அசோசியேஷன்ல நிக்காதீங்க தலைவரா. ஒரு 10 வருஷம் இருக்கவங்க எல்லாம் நிக்கட்டும். அவங்களுக்கு தெரியும் வழி என்னன்னு. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பொட்டி வந்தா போதும். பணம் எங்க இருந்து வந்தா என்னதான் பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துறீங்களே, பார்த்துட்டு தான் இருக்குமே. நாங்களும் தான் பகுதி நேரமா இருக்கோம், என்ன உருப்பிட்டு இருக்கோம். அவ்வளோ காசை போட்டு கல்யாணம் நடத்த உங்களுக்கு எல்லாம் காசு கிடைக்குதே, நாங்க தான் பாக்குறோமே. எல்லா ஊர் நிர்வாகிகளும் பேரு பத்திரிக்கை, அம்மா பெரிய பத்திரிக்கை போட்டு கல்யாணம் பண்றீங்களே, பார்த்துட்டு தான் இருக்கோமே. யார் வீட்டு வயிற்றுல வாங்கி கொட்டிக்கிறீங்க நீங்களாம்? இன்னொரு டைம் ஸ்ட்ரைக்குன்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு மெசேஜ் போட்டேன் பாருங்க. ஸ்ட்ரைக்குக்கு நீங்க போனா போய்க்குங்க, இந்த வராதவங்களை திட்டுற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாதுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க